அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஸ்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசியாக இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்க என்றால் இந்த செவ்வாய் கண்ணில இருக்கு. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எங்கே எதில் கவனமாக இருக்கணும், என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்தையும் நாம பார்க்கலாம். இந்த தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியாக இருக்கீங்கன்னாக்க, அதாவது தனுசு லக்னமா இருந்து வேற ராசியா இருந்தாலும் சரி, அல்லது தனுசு ராசியாக இருந்து வேற லக்னமாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ செவ்வாய் கண்ணில ஜூலை 28ஆம் தேதியில இருந்து இருக்கு. அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கண்ணில தான் செவ்வாய். கண்ணில செவ்வாய் வர்றதுனால ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னாக்க, சொல்ல போனா லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா திக் பலம். அப்ப நல்லது தானே, கண்டிப்பா நல்லதுதான். வேலை தொழில் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது வேலை மாறலான்னு ஒரு ஐடியா இருக்கு, வேலையை மாறுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஊதியத்தோட ஒரு கம்பெனில வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இருக்கிற இடத்துலயே கூட ரொம்ப நாளா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூடுதல் பணிச்சுமை இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலையும் வருமானம் வரும், பிரச்சனை கிடையாது வருமான விஷயத்துல. விரையாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கு, சனி பார்வையில் இருக்கு, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கு. அப்போ சனி 4ஆம் இடத்துல இருந்து வக்ரமாயிருக்கு. அர்த்தாசிரம சனியோட பார்வையில செவ்வாய் இருக்கு. அது ஒண்ணுதான் நெகட்டிவ். சோ அது என்னன்றது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ தனுசு ராசியா இருக்கீங்கன்னாக்க, இப்போ உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசி, கும்பம் ராசி, கன்னி ராசி, அதே போல சிம்மம் ராசி, துலாம் ராசி, மேஷ ராசி. இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி ஏதோ ஒரு வகையில உறவாக, நட்பாக, அல்லது வாழ்க்கை துணைவராக, அல்லது தாய் தந்தையாக, அல்லது பிள்ளைகளாக, அல்லது ஏதோ ஒரு வகையில பிசினஸ் கூட்டாளியாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த ராசியில இருப்பவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க ஏதோ ஒரு உறவாக. ஸோ இவங்களால உங்களுக்கு இந்த நேரத்துல ஆதாயங்கள் ஏற்படுமானா கண்டிப்பா ஆதாயங்கள் வரும். சப்போஸ் இந்த ராசிக்காரர்களோடு நீங்க இருக்கீங்க, இப்போ உதாரணமா மேஷ ராசியோட உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த மேச ராசிக்காரருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில, அதாவது உடல்நல தொந்தரவு அல்லது பொருளாதார கஷ்டங்களும் இருக்கும். ஆனாலும் மேசராசிக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. துலாம் ராசி அதே மாதிரிதான். இப்போ அதே போல சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒரு சூட்டபிளான பர்சன்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும், கோபம் ஆகட்டும் டென்ஷன் ஆகட்டும் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சிம்மராசி நண்பர்கள் தனுசு ராசிக்கு உதவக்கூடிய நேரங்கள் தான் இது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போலதான் கும்பராசி. ஆனா இப்ப உங்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். சோ அவங்களுக்கு டேக் கேர் எடுத்துக்கணும். இப்ப தாய் தந்தை இருக்கிறாங்க, இப்ப நான் சொன்ன ராசியில அப்படின்னாக்க அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு சில பிரச்சனைகள், அதை நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். அதே போல அவங்களால உங்களுக்கு நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு இந்த நேரத்துல, அதுவும் முதல் பிள்ளையால மன வருத்தம் செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா 5 குடியவனாகவும் செவ்வாய் வராரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து சனியோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில டென்ஷன் இருக்கும். சின்ன குழந்தைகளாக இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். சோ அவங்க மேல நீங்க டேக் கேர் எடுத்துக்கணும். அதே போல இந்த நேரத்துல சுப விரயங்களும் ஏற்படும். அதாவது வீடு, சொத்து, விவசாய நிலங்கள் வச்சிட்டு இருக்கிறவங்க அதன் வகையில செலவுகளும் ஏற்படும். இந்த நேரத்துல ஆனா விற்கிறது வாங்குறது போன்றவற்றை தவிர்க்கணும். சொத்துக்கள் தொடர்பாக விற்கிறதோ வாங்குறதையோ தவிர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது கிடையாது. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள், அதாவது பிள்ளைகளால, அதே போல இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும். அது ஒண்ணு. அது இந்த நேரத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவருடன் தான் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்களா, அல்லது வாழ்க்கை துணைவரின் தாயாரின் வகையில்
அவருக்கு தொந்தரவு, பாதிப்பு அல்லது அவரால் சில மன வருத்தங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்க வாழ்க்கை துணைவர் மிதுன ராசி அல்லது கும்பராசி அல்லது துலாம் ராசியாக இருக்காங்கன்னாக்க இந்த நேரத்துல கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஈகோ கிளாஷ் ஆகிறதுனாலயே கொஞ்சம் மன வருத்தங்கள், சற்று பிரிந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது இந்த ராசிகள்ல உங்க வாழ்க்கை துணைவர் இருந்தால்தான், அதாவது சிம்ம ராசி, மிதுன ராசி, கும்பராசி, துலாம் ராசி அண்டு கன்னி ராசி, இந்த ராசிகள்ல உங்க வாழ்க்கை துணைவர் இருந்தாக இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மீன ராசியாக இருக்காங்க உங்க வாழ்க்கை துணைவர்னா அவர் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து போகும். அதனாலேயும் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ராசிகளுக்கு இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இந்த செவ்வாயால. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல வர்றதுனால அதாவது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. 10ல ஒரு பாதியாவது நிக்கிறது நல்லதுதான். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. நீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இப்ப 3 குடியவன் சனி வர்றதுனால அதற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால சகோதர வழி ஒற்றுமை இருக்காது. சகோதரர்களால் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திக்கலாம். அதே போல 2 குடியவன் சனி, அந்த சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால பணம் எப்படி வருதுன்னு தெரியல, பணம் எப்படி செலவாகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதாவது நீங்க வருமானத்துக்கு மீறிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்ப கடன் ஏற்படும். அப்ப திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. இந்த 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரமாய் இருக்கு. அதற்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால யாருகிட்டையும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. குறிப்பாக குடும்ப உறவுகள் கிட்ட வாக்குவாதமே செய்யக்கூடாது. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வீடு வாகனம் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும். பணம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதை ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணிக்கணும். அதே போல வாங்கினாலே அதற்குரிய எவிடன்ஸ் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணம் அல்லது வேலை விஷயமா ஒரு வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, வட மாநிலத்துக்கு போறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல பயணங்கள் பலன் தரும், ஆதாயத்தை தரும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முயற்சிகள்ல நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. முயற்சிகளும் சக்சஸ் ஆகும். 3 குடியவன் 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால போர்ஸ்ஃபுல்லாக செயல்படுவீங்க. அதனால வேகம் எடுக்கும் வாழ்க்கை, வெற்றிகள் உண்டு. அதனால வேலை தேடுறீங்க, வேலை இல்லை, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே சமயத்துல முயற்சிகள் செய்யலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இதெல்லாம் நிறைய பாசிட்டிவா இருக்கு. சில நெகட்டிவ், அந்த சில நெகட்டிவ் கூட நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நெகட்டிவா இருக்கும். இப்போ உதாரணமா நீங்க லக்னம் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கு அல்லது சந்திர தசை இப்ப உங்களுக்கு நடக்குது, அதுல செவ்வாய் புக்தி அல்லது சனி புக்தி நடக்குதுனாலும் சரி, இந்த சனி தசை உங்களுக்கு நடக்குது, அந்த சனி தசையில சனி புக்தி நடக்குது அப்படின்னாலையும், இந்த சனி தசையில செவ்வாய் புக்தி நடக்குதுனாலையும், சனி தசையில ராகு புக்தி உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குனாலையும், அதே போல குரு தசையில ராகு புக்தி நடக்கிறதுனாலையும், அதே சமயத்துல இப்போ புதன் தசை நடக்குது, புதன் புக்தியோ அல்லது புதன் தசையில சனி புக்தியோ நடக்குதுனாலையும், கேது தசையில ராகு புக்தி நடக்குதுனாலையும், அல்லது ராகு தசை இப்போ உங்களுக்கு நடக்குது அதுல கேது புக்தி நடக்குதுனாலையும் நீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது பண கொடுக்கல் வாங்கல், உடல்நல விஷயத்துல பிள்ளைகள் மேல கூடுதல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறது, வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா கவனிக்கிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் விரயங்கள் ஆகும், கடன் படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ பெரிய திட்டங்களையும் புதிய விஷயங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, கடன் படாம இருக்கிறது, அதுதான் இந்த காலகட்டத்துல முக்கியமானது. இந்த தசாபுக்தி கொஞ்சம் சரியில்லை, உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் சரியில்லை, அவயோகியா இருக்கு அல்லது அட்டமாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ இருக்கு, லக்னத்துக்கு சொல்றது எல்லாமே இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு, 8ல இருக்கு அப்படின்னாகதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மற்றவர்களுக்கு ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, கேந்திர திரிகோணாதிபதிகள் அந்த இடத்துல இருந்து தசை நடத்துறாங்க அப்படின்னாக்க, லக்ன சுபர்கள் தசை நடத்துறாங்க அப்படின்னாக்க பாதிப்பு பெருசா இருக்காது. இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல வர்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு
சில பேருக்குலாம் நன்மையே செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது இந்த சனி வக்கரமாய் உங்க ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாய் இருக்கு அப்படின்னாக்க வேலை மாறுதல், இடம் மாறுதல்லாம் பலன் அளிக்கும். அப்படி உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னா இந்த நேரத்துல வேலை மாறுதல், இடம் மாறுதலை தவிர்த்துருங்க, ஒத்தி வைங்க. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலையும் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலையும் நீங்க அந்த இடத்துலயே ஒர்க் பண்ணுங்க. அது ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க நவம்பர் மாசம் 27ஆம் தேதிக்கு மேல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது வேலையை விட்டுட்டேன், நானு புதிய வேலை தேடிட்டு இருக்கிறேன், அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நவம்பருக்குள்ளேயே கிடைச்சிரும். சனி வக்கரம் இல்லைனாக நவம்பருக்கு அப்புறம் கிடைக்கும். முயற்சி பண்றத கண்டினியூவா செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பா வெற்றி உண்டு. அதே போல இந்த மேரேஜ் லைஃபை பொறுத்தவரையிலும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சரி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடயோ இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அல்லது தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது குறிப்பா 30 to 40 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல குறிப்பா ஒரு எதிர்பாலினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஏதோ ஒரு வகையால உங்களுடைய வாழ்க்கை துணிவரை அடையாளம் காணக்கூடிய காலகட்டமா இருக்கும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு, டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில புதிய உறவுகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். அதாவது புதிய உறவு அல்லது வரன் வர்றது அதெல்லாம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால இது இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல உறவுகளோட கவனமா பேசணும், வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். ஆர்கியூமெண்டாலேயே பாத்தீங்கன்னாக்க உறவுகளோட பகை வரும். மற்றபடி பாத்தீங்கன்னா சுப செலவுகள் நிறைய ஏற்படும். அது வண்டி, வாகனம், சொத்துக்கள், வீடு சம்பந்தமாக மாற்றங்கள் அல்லது அது ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரியான செலவுகள் நிறைய வரும். அதை செஞ்சுதான் ஆகணும். அதற்கு கொஞ்சம் பண செலவு நிறையவே ஆகும், கையிருப்பு கரையும். மற்றபடி அதை திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம். அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க தசாபுக்தியும் உங்களுக்கு சரியில்லை, உங்க ஜாதகத்துல சனியும் வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க சனிக்கிழமையில நவகிரக வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டு ஒரு 9 சுத்திட்டு வாங்க. காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம், அதாவது சனிக்கிழமையில மட்டுமாவது. அதே போல எளியவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆடை தானமோ அல்லது உணவு தானமோ செய்யறது உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கும். நீங்க 10 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 20 ரூபா சம்பாதிப்பீங்க, இது நடக்கும். மற்றபடி இது ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.